எவ்வளோ பெரிய கேவலம் இது. அதாவது இவ்வளோ பெரிய 41 பேர் இறந்துருக்குறாங்கங்கிறது அவ்வளோ பெரிய துயரமான சூழல்ல இது போன்ற ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை சொல்வதற்கு குற்றவாளிகளுக்கு மனசு வருது பாருங்க. எடப்பாடி பழனிசாமி அவர் போன ஒரு கூட்டத்துக்குள்ளார அவங்க கட்சிக்காரர்கிட்டயே தாவையக்கா கொடியை கொடுத்து பாத்தீங்களா கூட்டணி வந்துருச்சுன்னு சந்தோஷமா சிரிச்சு பேசுறாருங்க. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த சம்பவம் நடந்ததுக்கான முதல் காரணம் எங்க இருந்து துவங்குதுன்னா அது வீட்டில இருந்து விஜய் தாமதமா கிளம்புனது. இதை நான் தான் முதல்ல தமிழ்நாட்டில் சொன்னேன். அதைத்தான் நான் திரும்ப சொல்றேன். நீங்க சொல்றதா இருந்தா அரசு குற்றவாளின்னு சொன்னா நீங்க கோர்ட்ல போய் சொல்லுங்க, என்னையும் சாட்சியா சேர்த்துக்குங்க. எடப்பாடி சொல்லுங்க, அவங்க சார்பா ஒரு மனு தாக்கல் பண்ணி என்கிட்ட ஆதாரம் இருக்கு. கவலை இல்லைன்னு என்ன கவலை, என்ன பதிவு? நான் என்ன இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த வீடியோ தவிர என்ன பதிவு இருக்கு விஜய்? ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் பேச்சாளர் வே மதிமாறன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு இந்த சம்பவத்தை அரசியல் கட்சிகளுடைய அணுகுமுறை எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா ஒரு கட்சி இன்னொரு கட்சி மீது குற்றம் சாட்டு வகையில் தான் இருக்கின்றது. ஒரு எழுத்தாளராக இது எப்படி பார்க்குறீங்க? கரூர் சம்பவம் எவ்வளோ மோசமான ஒரு சம்பவம். அந்த சம்பவம் அந்த துயரம் இன்னும் மக்கள் மத்தியிலேருந்து மறையலை. அதை நிகழ்த்தினவங்க சீன்லேயே வரல. அந்த சம்பவத்தை நிகழ்த்தினது பார்த்திங்கன்னா விஜயோட கட்சி, விஜயும் அவர் சார்ந்தவர்கள் தான் அந்த கட்சியை ஒழுங்கற்ற முறையில் ஆர்கனைஸ் பண்ணி அந்த சம்பவம் நடந்து காரணமாக இருந்திருக்குது. அவ்வளோ பெரிய துயரம் நடந்து முடிந்ததுக்கு பிற்பாடு அதை வைத்து பேசுகிற அரசியல் இருக்குது பாருங்கள். ஏதோ ஒரு வகையில் அதை தன்னோட கட்சிக்கு லாபமாக மாற்ற முடியுமா அப்படிங்கிற கண்ணோட்டம் ரொம்ப தீவிரமாக வினையாற்றுது. அதில் கருத்து சொல்கிறவங்க முதல்ல எப்படி ஆரம்பிச்சது, விஜய் கட்சிக்காரங்க ஒரு 2 நாள் பொறுத்து அவங்க வெளியில் விஜயும் மற்றவர்களும் பேச ஆரம்பித்தது, யார் போய் உதவி செய்தார்களோ அவர்களுக்கு எதிராக பேச ஆரம்பித்தாங்க. அந்த சம்பவத்தை நிகழ்த்தினவங்களே யார் அதை நிகழ்த்தினாங்களோ அவங்க சீன்லேயே இல்லை, போயிட்டாங்க. மாறாக யார் அங்கே உதவி செஞ்சாங்களோ அவங்கள குற்றம் சொன்னாங்க, அவங்க தான் அதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதில் யார் உதவி செஞ்சாங்க அந்த பகுதியில்னு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில் திமுக பிரமுகராக இருக்கிற முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற கரூர் செந்தில் பாலாஜி அவர் போயிருக்காரு. அப்போ அவர் தான் அதை நிகழ்த்தினார்னு 2 நாள் பொறுத்து அது அவர் மேலே குற்றச்சாட்டு சொல்ல முதலமைச்சர் போனார், துணை முதலமைச்சர் போனார்னு. இது எவ்வளோ பெரிய அவலம், இது எவ்வளோ பெரிய கேவலம் இது. அதாவது இவ்வளோ பெரிய 41 பேர் இறந்துருக்குறாங்கங்கிறது அவ்வளோ பெரிய துயரமான சூழலில் இது போன்ற ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை சொல்வதற்கு குற்றவாளிகளுக்கு மனசு வருது பாருங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, தன் மீது பழியை அடுத்த தூக்கி போடுறதுக்கான ஒரு மோசமான சூழலுக்கு முதல்ல அதை மாற்றுறாங்க. மாற்றினதுக்கு பிற்பாடு அழகாக அதோட கோர்வையாக எல்லாருமே சேர்ந்துக்கிறாங்க. யாரெல்லாம் சேர்ந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் திமுக எதிர்ப்பு மனோபாவமாக இருக்கிற ஊடகங்கள், எதிர்கட்சிகள், திமுக எதிர்ப்பு கட்சிகள்லாம் ஆர்கனைஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, அதை நிகழ்த்தினவங்களை பற்றி எதுவுமே சொல்லாமல் அது திமுகவுக்கு எதிரான ஒரு கண்ணோட்டமாக கட்டமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் உச்சபட்சமாக நேற்றுக்கு நாள் உச்சபட்சமாக என்ன நடந்துக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதோட சம்பவத்தில் உச்சபட்சமாக நடந்துக்கு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர் போன ஒரு கூட்டத்துக்குள்ளார அவங்க கட்சிக்காரர்கிட்டயே தாவையக்கா கொடியை கொடுத்து பார்த்தீங்களா கூட்டணி வந்துருச்சுன்னு சந்தோஷமாக சிரித்து பேசுகிறாருங்க. இது எப்படி நகர்ந்து பாருங்க. எவ்வளோ அவமானமோ எவ்வளோ கேவலமான நபர்களாக இருக்கிறாங்க அரசியல்வாதிகள் என்பதற்கு. என் கூட்டணி உதயமாச்சு பாருங்கன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா. இது ரொம்ப மோசமான அணுகுமுறையாக இருக்குது. இந்த கட்சி அந்த கட்சி இல்லை, எல்லா கட்சிகளும் இதை தன்னோட லாபத்துக்கு என்ன பண்ணுது. பிரேமலதா உட்பட விஜயும் சொல்கிறாங்க, அவங்களும் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மதியழகன் ஒருத்தர் கைது பண்ணாங்கல்ல, மாவட்ட செயலாளர், தாவேக்காவோட விஜய் கட்சியோட மாவட்ட செயலாளர், அவங்க மனைவி முதல் நாள் ஒரு சம்பவம் சொன்னாங்க பார்த்தீங்களா. நீங்கள் சினிமாவில் விஜய் சினிமாவோட அப்படி இருக்காது. விஜய் சினிமாவில் கூட கொடூரமான வில்லன்கள் அப்படி நிகழ்த்த மாட்டாங்க. அது மாதிரி ஒரு சம்பவத்தை அவங்க துணைவியார் சொல்கிறாங்க. நான் உள்ளே இருந்தேன், எல்லாம் சுற்றி என்னை வளைச்சிட்டாங்க, என்னை கழுத்தில் கையை வச்சு மயக்கப்படுத்தி போனாங்க உள்ள ஆட்கள், எதிராளிகள் அப்புறம் கழுத்தில் காலை வச்சு மிதிச்சாங்க, ஒவ்வொருத்தர் கழுத்து நெரிச்சு கொண்டாங்க, ஆம்புலன்ஸ் எழுத்து கழுத்து நெரிச்சு கொண்டாங்க. நான் தம்மா சொல்லிச்சு பார்த்தீங்களா எவ்வளோ அபாண்டமா. அதே மாதிரி தான் பிரேமலதா சொல்கிறதும் இருக்குது. அவங்க செந்தில் பாலாஜி உள்ளே வந்தார், இவங்களாம் அதை பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏன் சொல்ல முடியாதுங்கிறது எந்த ஆதாரமும் இல்லாமல் யாரையும் எவ்வளவு அவதூறு செய்யலாங்கிறதுக்கு பயன்படுத்துகிற மனோபாவம் அந்த 41 பேர் இறந்ததை இவங்க அனுகூலமாக மாற்றுறதுங்கிறது அந்த நிகழ்த்தினவங்களோட மோசமான சம்பவமாக அது இருக்குதுங்கிறது பார்க்குறோம். இப்போ திமுகவுடைய சதி வேலை இருக்குதுன்னு ஒரு சில கட்சிகள் சொல்கிறாங்க. இன்னொரு சேர்ந்து கூட்டம் நடத்த அனுமதி கொடுத்த திமுக அரசாங்கம் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யலைன்றது ஒரு குற்றச்சாட்டு. அந்த நேரத்தில் ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் அலட்சியமாக இருந்துட்டாங்க. இல்லைங்க, இது பேசிக் அடிப்படை அறிவு இல்லாதவர்கள் தான் இதை திரும்ப திரும்ப கேட்குறாங்க. இது எல்லா அரசியல் கட்சிக்கும் தெரியும். இது ஒரு பொதுக்கூட்டமோ இது ஒரு மாநாடோ அல்ல.
பொதுக்கூட்டம்னால் மாநாடுனா உங்களுக்கு தெரியும், ஒரு ஒதுக்குப்புறத்தில் சேரெல்லாம் போட்டு பந்தல்லாம் போட்டு உட்காந்துருப்பாங்க ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில். பொதுக்கூட்டம் கூட என்னென்னா ஒரு 1000 பேர் 2000 பேருக்கு மேலே வந்து ஒவ்வொரு இடத்துல உட்காந்து மாலை 6 மணிலேருந்தோ 5 மணிலேருந்தோ இரவு 10 மணி வரைக்கும் இருப்பாங்கன்னு ஒரு நேரம் ஒதுக்கி ஊருக்கு ஒதுக்குப்புறம் வந்து உட்காந்துருப்பாங்க. அது என்ன இருக்க முடியும்? இது அப்படி கிடையாது. இது வந்து தெருமுனை கூட்டம். இந்த தெருமுனை கூட்டத்தில் எங்கே வைப்பாங்க அப்படின்னா மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் தான் தெருமுனை கூட்டத்துக்கு அனுமதி கொடுப்பாங்க. அப்படி தான் கொடுக்க முடியும் தெருமுனை கூட்டத்துக்கு. நான் ஏராளமான தெருமுனை கூட்டங்கள் பேசியிருக்கிறேன். எதுக்கு தேர்தல் பிரச்சாரத்திலையும் சரி மற்ற பிரச்சனைகளுக்காக பேசியிருக்கேன். தெருமுனை கூட்டங்கள் என்னென்னா மக்கள் போகிற வர மக்கள் மத்தியில் நம் கருத்துக்களை சொல்வதற்காக தான் தெருமுனை கூட்டத்தில் பஸ் ஏறி போவாங்க, காய்கடை கடைக்கு வந்திருப்பாங்க, வெவ்வேறு வேலையாக வந்திருக்கிற மக்கள் மத்தியில் மக்கள் பிரச்சனையை பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் தெருமுனை கூட்டங்கிற கான்செப்ட். அவ்வளோதான் அது. அந்த இடத்துல அதிகமான பேர் கூட்டவே கூடாது, ஆர்கனைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆர்கனைஸ் பண்ணுறது மாநிலம் முழுக்க ஆர்கனைஸ் பண்ணி நடத்துவதற்கு பேர் மாநாடு. ஒரு இடத்துல மட்டும் ஒரு தொகுதியில் மட்டும் ஒரு ஊரில் மட்டும் ஆர்கனைஸ் பண்ணி நடத்துவதற்கு பேர் வந்து பொதுக்கூட்டம். ஒரு ஊரில் மட்டும் ஆர்கனைஸ் பண்ணி அந்த பகுதியில் இருக்கிற ஆர்கனைஸ் பண்ணி போகிறதுக்கு தான் தெருமுனை கூட்டம். அதுக்கு ஒரு 1000-2000 வர்றதே அதிகபட்சம். அவ்வளோதான். தெருமுனை கூட்டத்துக்கு அவ்வளோதான் அனுமதி கொடுக்க முடியும். அரசு முன்னெச்சரிக்கையோடு தான் கொடுத்துருக்குது. அதுக்கு சாட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுத்த கடிதமே சாட்சி. போதுமான இடம் கொடுக்கலன்னு சொல்லலை. எவ்வளோ பேர் வருவாங்கன்னு கேட்டதுக்கு 10,000 பேர் வருவாங்க அப்படின்னு இவங்க கடிதம் கொடுத்துருக்குறாங்க. யார்? தாவேகா விஜய் கட்சி சார்பாக கடிதம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 10,000 பேருனாலும் போலீஸ் என்ன பண்ணுறது 20,000 பேருன்னு கணக்கு பண்ணி ஒரு இடத்த ஒதுக்குது. அவங்க கேட்ட இடம் இதை விட சின்ன இடம், மாற்ற இந்த இடத்த வச்சுக்கின்னு சொன்னபோது அவங்க அந்த இடத்த ஒத்துக்கிட்டு கடிதம் கொடுக்குறாங்க. அவங்க கேட்ட இடத்திலும் அவங்க ஒத்துக்கொண்ட இடத்திலும் தான் கடிதம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு எவிடன்ஸ் இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த சம்பவம் நடந்ததுக்கான முதல் காரணம் எங்கேருந்து துவங்குதுன்னா அது வீட்டிலேருந்து விஜய் தாமதமாக கிளம்புனது. இதை நான் தான் முதல்ல தமிழ்நாட்டில் சொன்னேன். 8:45 நாமக்கல்ல அனுமதி வாங்கியிருக்காரு. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்போ விஜய் வராருன்னு சொன்னால் விஜய் அவருக்காக ஆர்கனைஸ் பண்ணி கூட்டத்தை சேர்த்துருப்பாங்கல்ல. 8:45 வருவாருன்னா குறைந்தபட்சம் 7:30 மணிக்காவது ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. 7:30 மணிலேருந்து அவங்க நிற்கிறாங்க. ஆனால் எத்தனை மணிக்கு வர்றாரு? 12 மணிக்கு வர்றாரு நாமக்கல்லுக்கு. அப்போ அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்து எங்கே வர்றாரு? 12 மணிக்கு கரூருக்கு வருவார்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுறாரு? 6:30 மணிக்கு தான் கரூருக்கு வர்றாரு. அப்போ நாமக்கல் வருவதற்கு லேட் ஆகி போச்சு. ஆமா. அப்ப கரூர் கூட்டத்தை ரத்து பண்ணலாம் இல்லையா காவல்துறை? காவல்துறை பண்ண முடியாது. இவங்க தானே அதை ஆர்கனைஸ் பண்றாங்க. இவங்க வர்றதுக்கான காரணம் இருக்கு. கூட்டத்தை கண்காணிக்க பொறுப்புல யாரு? கூட்டத்தை ரத்து பண்ணணும்னா 12 மணிக்கு நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்க கூடாது. நாமக்கல்லே ரத்து பண்ணிருக்கணும். 8:45 எங்க இருக்கு? 12. நீங்க சரியான கேள்வி கேட்குறீங்க. தெருமுனை கூட்டம் என்பது இவ்வளவு நேரம் அனுமதி கிடையாது. பொதுக்கூட்டம். ஆமா, இல்ல வெயிலோ என்னமோ தெருமுனை கூட்டத்துக்கான அனுமதி என்பது மணிக்கணக்கான அனுமதியெல்லாம் கிடையாது. சில மணி 1 மணிக்குள்ள 1 மணி நேரத்துக்குள்ள தான் அதிகபட்சம். ஏன்னா மக்கள் புலங்குற இடம் அது. அப்போ நீங்கள் 8:45 அனுமதி கொடுத்த காவல்துறை 12 மணி வரைக்கும் விஜய் வர வரைக்கும் அங்கே கூட்டம் இருந்தது பார்த்தீங்களா? அதுவே தவறு தான். அதுவே காலையில இருந்து மாலை வரை அந்த தவறை விஜய் நிகழ்த்துறாரு. மக்கள் வந்து கூட்டம் கூடி வெயிட் பண்ணுவதற்கு அனுமதித்த காவல்துறை ஏன்னா இதுக்கு காரணம் இருக்கு. இதற்கு முதல்ல எங்க தெருமுனை கூட்டம் விஜய் ஆரம்பிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஆரம்பிக்கிறார். திருச்சியில் அவர் பேசின இடத்துல நான் பேசியிருக்கிற தெருமுனை கூட்டம் அது ரொம்ப நெரிசல் மிக்க பகுதி. அது மக்கள் ரொம்ப நெருக்கமான வாழ்கிற பகுதி. அது நீங்கள் திருவல்லிக்கேணி பார்த்தீங்கன்னா தெரியும். திருவல்லிக்கேணி எவ்வளோ நெருக்கமாக இருக்குது, அதே மாதிரி நம்ம வியாசார்பாடி எவ்வளோ நெருக்கமாக இருக்குது. அது மாதிரி அதை விட நெருக்கமான ஒரு பகுதியில் தான் அவர் என்ன கேட்குறாரு? தெருமுனை கூட்டத்துக்கு அனுமதி கேட்குறாரு. அப்போ காவல்துறையும் மாவட்ட நிர்வாகம்னு சொல்லி இது ரொம்ப நெரிசலான பகுதி, இந்த இடத்துல அனுமதி உங்களுக்கு தர முடியாது, பிரச்சனை வரும்னு சொன்னால் அவர் ஒத்துக்கல. அப்போ என்ன பண்ணாங்க? அபாண்டமாக அரசு என்னை கண்டு பயப்படுது, பொதுக்கூட்டத்துக்கு கூட அனுமதி கொடுக்க முடியாதுன்னு ஒரு பொது கருத்தை உருவாக்குறாரு. இதே போல் இன்னைக்கு இப்போ உருவாக்குற மாதிரி உருவாக்கி என்ன பண்ணுறாங்க? எல்லா கட்சிகளும் ஆதரவு கொடுக்குறாங்க. யார்? திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க கூட நீங்கள் அனுமதி கேட்டால் கொடுக்க வேண்டியது தானே. ஏன் தேர்தல் ஒரு கட்சியை அனுமதி கொடுக்காம இருட்டு கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது எல்லாம் சொல்கிறாங்க. அதற்கு பிற்பாடு கோர்ட்டில் போய் அனுமதி வாங்கிட்டு வந்து அங்கே அனுமதிக்கு வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. இது முதல்லையே அப்ஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. கவர்மெண்ட்லையும் போலீஸ்லையும் திருச்சியிலேயே அப்ஜெக்ட் பண்ணாங்க. ஆனால் அவர் வேணும்னே அந்த இடத்துல கூட்டம் நடத்துறாரு திருச்சியில். அதுலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு ஊராக போகும்போது இதே போல் ஒவ்வொரு ஊர்லேயும் அதிகபட்சமான கூட்டம் ஏற்றுறாங்க. இவங்க 10,000 பேர்னு சொல்லியிருந்தா போலீஸ் அதை விட எதிர்பார்ப்போட தான் கூடியிருக்கிறாங்க பாதுகாப்புக்கு. மக்கள் கூட போலீஸை வந்து அதிகப்படுத்தி போலீஸ் இருக்கிறதா வர முடியும். ஏன் இல்லை சார்? போலீஸ் நிறைய இருக்காங்களா? அதாவது அவங்க சொன்னது 10,000 இருக்குதுன்னு சொன்னால் அப்போ 10,000க்கு 20,000 பேர் கணக்கு பண்ணி போலீஸ் வந்திருக்கு. போலீஸ் ரிப்போர்ட்டில் இருக்குது, கோர்ட்லேயும் சொல்லியிருக்கிறாங்க. ப்ளோ 500 போலீஸ் தான் வந்து பாதுகாப்பு புள்ளி விவரம் பாரு. 10,000 போலீஸுக்கு எவ்வளோ பேரோ அந்த கணக்கு பிரகாரம் இல்லாமல் 20,000 போலீஸுக்கு இன்னொரு கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் கோர்ட்டில் அங்கே வந்து 30,000 இல்லை, அது ரெண்டாவது. அவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. 30,000மோ 40,000மோ அவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்களா? அதை ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறேன். குற்றவாளிகள் அதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் சேலம் ஆத்தூர் மாவட்ட செயலர் அந்த ஆத்தூர்லேருந்து ஒரு பையனை கைது பண்ணியிருக்காங்களா? நேற்று கைது பண்ணியிருக்காங்க. போலீஸ் போய் சண்டை போட்டார்னு அந்த பையன் ஆத்தூர்காரர். அவர் வந்து அங்கேருந்து ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்கிறது. இவர்கள் தெருமுனை கூட்டத்துக்கு ஒரு மாநில மாநாட்டுக்கு ஆள் சேர்ப்பது போல் வேணும்னே கூட்டம் காட்டணுங்கிறதுக்காக சேர்த்துருக்குறாங்க. இப்போ மத்திய அரசு ஒரு குழு அனுப்பியது, அதாவது ஏமா மாலினி தலைமையிலான குழு. அந்த குழு வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. அந்த குழு என்ன சொன்னாங்கன்னாக்கா வெறும் 3,000
மக்கள் கூடக்கூடிய இடத்துல அது அவங்க பொய்யா 30,000 சொல்றாங்க. கருத்தை சொல்லியிருக்காங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கணும் சொல்றாங்க. ஆனா அவங்க அந்த ஏறும்போதே அது முடிவு பண்ணிட்டு ஏற குரூப் அது. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அந்த குரூப் பாஜக வந்து இந்த குழுக்கு ஏன் பாஜக ஒரு குழு அனுப்பிக்கணும்? ஏன் செய்யணும்? எவ்வளவு பெரிய மக்கள் இதை பெரிய பேரிடர் வந்த போது குழு அமைச்சா 41 பேர் என்பது சாதாரண 40 பேர் இல்ல 41 பேர் முதல் முறையா நடந்திருக்கு. 41 பேருங்கிறதுக்கு ஏன் இவ்வளவு பதட்டப்பட்டு ஓடியா இருந்தது? அரசோட எந்த கோஆர்டினேட் பண்ணல. நீங்க ஒரு ஒன்றிய அரசு சார்பாக ஒரு குழு அமைக்கிறீங்கன்னா மாநில அரசோட கோஆர்டினேட் பண்ணும்ல, மாநில அரசோட தான் கோஆர்டினேட் பண்ணும். நீங்க நேரா வந்து இறங்குறீங்க, யாரோட பேசுறீங்க? பாஜகவோட, அதிமுகவோட, தவேகவோட கோஆர்டினேட் பண்றீங்க. நீங்க அங்கிருந்து ஏறுறாங்க, இந்த குழு போடும்போதே அங்கிருந்து முடிவு பண்ணிட்டு களத்துக்கு வராங்க. நீங்க அதை பாருங்க, அது எவ்வளவு செயற்கையா இருக்குதுன்னு அவங்க பேசுறது. அவங்களே ஒரு ஆள் ஜோடிக்கிறாங்க, அவங்களே ஒருத்தரை வந்து அவங்களே ஒரு நபரை சாட்சி கூட்டு வந்து பேசுறாரு. அவர் பேசுறத இவர் மொழிபெயர்த்து சொல்றாரு. அண்ணாமலை, பாஜக அண்ணாமலை மொழிபெயர்த்து சொல்றாரு. அவர் கூட்டம் வந்ததெல்லாம் சொல்லிட்டு இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இதுக்கு காரணம் மாவட்ட நிர்வாகி, தாவேகா நிர்வாகின்னு அவர் சொல்றத இவர் மாவட்ட நிர்வாகம் மொழிபெயர்க்கிறாரு. உண்டா இல்லையா அது? அப்ப இவங்களோட நோக்கம் என்னன்னா, திட்டமிட்டு அதே தான் மதியழகன் சம்சாரம் மற்ற அவதூறுகள் பேர்கள் என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் இவங்க சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், பாஜக கொடுத்த குழு, அப்புறம் தாவேகா தலைவர் சொன்ன அவதூறு, தாவேக்காரர்கள் சொன்னது, மற்றவங்களாம் சொன்னது வெளியே சொல்றாங்களே, இதையே நீங்க கோர்ட்ல சொல்ல, நீங்க கோர்ட்ல சொல்ல வேண்டியதானே? இவங்க கோர்ட் ரிமாண்ட்ல இது எதுவுமே சொல்லலையே. கோர்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, இதற்கு காரணம் மாவட்ட நிர்வாகம் மதியழகன் தான் காரணம்னு அதோட பொதுச் செயலாளர் சொல்றாருல்ல. நீங்க அதையும் கேளுங்க, எவ்வளவு உதாரித்தனமா போய். நான் என்ன சொல்றேன், நீங்க இதையெல்லாம் வெளியில சொல்றீங்கல்ல, ஊடகத்துல நீங்க கேக்குறீங்க, அவங்க பேசுறாங்க, அவதூறு சோசியல் மீடியால பரப்புற எதையும் ஏன் நீதிமன்றத்துல சொல்லல? தாவேகா சார்பா, தாவேகா பார்ப்ப விஜய் வந்து வீடியோல பேசுறதும், தாவேகா கட்சி சார்பா இருக்கிற ஆதவன், அந்த பேருன்னு ஒருத்தர் ஆதவன், அவரு அர்ஜுனா, அவரு வந்து அவதூறு பேசினார்ல, அதையெல்லாம் ஏன் நீங்க கோர்ட்ல சொல்லல? உண்மையா இருந்தா அவர் கூட்டம் சேர்ப்பதற்காக, மக்கள் மத்தியில நமக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு அப்படின்னு கட்சிகள் மத்தியில காட்டுவதற்காக, கூட்டம் சேர்ப்பதற்காக ஒரு திட்டமிட்ட செய்த அந்த அரசின் அலட்சி போக்கு ஒண்ணு இருக்கா இல்லையா? அரசின் அலட்சி போக்கு என்னன்னு சொல்லுங்க, அதுதான் நான் சொல்றேன். அரசின் அலட்சி எதுவும் இல்லையா? நீ சொன்னீங்க அன்னைக்கு திமுக தவறு இருக்கின்றது, போதுமான பாதுகாப்பு ஏற்பாடு இல்ல அப்படின்ற குற்றச்சாட்டு சொல்லலங்க. இது எதுவுமே நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் கோர்ட்ல சொல்லுங்கன்றேன், ரோட்ல சொல்லாதீங்க. நீங்க ரோட்ல சொல்ற அவதூறு எடுத்து முடிஞ்சாச்சு. நீங்க அதை திருப்பி என்ன பண்றீங்க? திருப்பியும் 15 நாளுக்கு முன்னால முதல் நாள் நடந்த சம்பவம் அது மாதிரி விவாதத்துக்கு என்ன கொண்டு போறீங்க? இந்த சம்பவம் முதல் நாள் நடந்த சம்பவம் இல்லை. இன்னைக்கு கோர்ட்டு போயாச்சு, கோர்ட்ல போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. இன்னைக்கு கோர்ட்ல இந்த விவாதங்கள் எடப்பாடி பழனிசாமி சொன்ன அவதூறோ, பிரேமலதா சொன்ன அவதூறையோ என்னையும் சாட்சியா சேர்த்துக்குங்க. நானும் வந்து சொல்றேன்னு அவங்க சொல்லணும் நேர்மையா இருந்தா. அவங்க கிசுகிசுவும் பொய்யும் அவதூறு பேசியிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி பச்சை பொய் பேசியிருக்கிறார். அவர் அதை தான் நான் சொல்றேன், ரொம்ப இழிவானவர்களாக இருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை தன்னோட மைலேஜுக்கு பயன்படுத்துறாங்கிறது எவ்வளவு மோசமானது இது. அதைத்தான் நான் திரும்ப சொல்றேன். நீங்க சொல்றதா இருந்தா அரசு குற்றவாளின்னு சொன்னா நீங்க கோர்ட்ல போய் சொல்லுங்க, என்னையும் சாட்சியா சேர்த்துக்குங்க. எடப்பாடி சொல்லுங்க, அவங்க சார்பாக ஒரு மனு தாக்கல் பண்ணி, என்கிட்ட ஆதாரம் இருக்கு, அரசு தான் இதை பண்ணுச்சு, அரசோட பொறுப்பற்றத்தனம்னு நீங்க வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ணுங்க. பிரேமலதா சொல்லுங்க, எல்லா எதிர்க்கட்சியும் நான் கேட்டுக்கிறேன், அவங்க சொல்லுங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு குற்றச்சாட்டு தாவேகா எடப்பாடி பழனிசாமி முழுக்க என்ன சொல்லிச்சுனாங்கன்னா, சம்பவம் நடந்த இடத்தில் எப்படி வந்து செந்தில் பாலாஜி உடனடியாக வந்தார் அப்படின்னு அவர் மேலே பழி போட்டாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்றது செந்தில் பாலாஜி தான் அதை நிகழ்த்தினார்னு வச்சுப்போம். நீங்க சொல்ற மாதிரி செந்தில் பாலாஜி தான் ஆல் அவுட் பண்ணார்னு வச்சுப்போம். ஒரு குற்றம் செய்கிற செந்தில் பாலாஜி நீங்க சொல்றீங்க, அவர் வந்து களத்தில் நிற்கிறாரு, காப்பாற்ற வேண்டிய நீங்க யாரு இல்ல? ஏங்க நீங்க இல்ல, அவங்க சொல்ல வேற, அது சொல்லல, விஜய் விடுங்க, விஜய் சொல்றேன், விஜய் போயிட்டாரு. ஏன் ஆதவன் திச்சன்யா, அவர் பேர் என்ன, ஆதவன் அர்ஜுனா, அவர் இல்ல. ஏன் வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து ஆர்கனைஸ் பண்ணார், அவர் ஏன் மதியழகன் அங்க ஏன் இல்ல? அப்புறம் வந்து இப்போ ஜாமீன் கட்டிருக்கிறாரு புஷி ஆனந்த், அவர் ஏன் இல்ல? ஏங்க அவங்க இருக்க வேண்டியதானங்க. நான் என்ன சொல்றேன், குற்றவாளி அவங்க தான் பண்ணிட்டாங்கன்னு அவங்க வந்து களத்துல வந்து நிக்கிற குற்றவாளிகளை களத்துல வந்து நிக்கிறத குற்றவாளின்னு சொல்றீங்க. காப்பாற்ற வேண்டிய நீங்க எங்க? ஒருத்தராவது இருந்தீங்களா? விஜய் வரல, விஜய் இருந்தாருன்னா கூட்டம் வரும், இன்னும் நெரிசல் வரும், அதனால அவர் போயிட்டா இருக்கிறத ஒத்துக்கிறேன். மற்ற உள்ளவங்களுக்கு கூட்டம் வருமா? நீ எல்லாம் ரோட்ல நடந்து போன உன்னை யாருன்னு பார்ப்பாங்களா? உன்னை எவனையும் கவனிக்க மாட்டான். நீ பக்கத்துல என்ன கூட தள்ளியா விஜயை பார்க்கணும் தான் தள்ளுவான், புஷி ஆனந்தாலும் தான் ஆதவர்ஜினாலும் தள்ளி விட்டு தான் போவான். அப்போ நீங்க ஏன் ஓடுறீங்க? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்போ நீங்க களத்துல யாரும் வராத போது யாராவது போறவங்க தான் தூக்கி காப்பாற்ற முடியும். ஏன்னா இவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு, வச்சிருக்கிற 25 கேமராவில் மானிட்டர்ல உள்ள பார்த்துட்டாங்க சம்பவத்தை. உங்களுக்கு தெரியாத, பார்த்தா தெரியும்ல, நீங்க மீடியாவில் இருக்கீங்கல்ல, வெளியிலேருந்து பார்க்குற ஃபோக்கஸ் மேலே இருக்குது, ஹெலிகாப்டர்லாம் எடுக்கிறாங்க. எல்லா கேமராலையும் பார்க்கும்போது எங்க விஜய்க்கு பக்கத்திலேயே நிறைய பேர் இறந்து நெரிசல் ஆகலாம் இறங்கிய காட்சியில இப்போ வந்துருக்குது. இதையெல்லாம் இவங்களுக்கு முன்னாலே பார்த்துட்டாங்க, உள்ள வீடியோவில் பார்த்துட்டாங்க.
அவங்க வச்சிருக்கிற ஏராளமான கேமராவில் உள்ளே உட்காந்து ஒவ்வொரு கேமராவில் யார் யார் எங்கே இருக்கிறாங்க என்னங்கிறத பார்த்து நெரிசலில் சாகிறத பார்த்ததுனால தான் ஓடிட்டாங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். இல்லை போலீஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கனாக்கா அந்த விஜய் மற்றும் நிர்வாகிகள் வந்து நீங்கள் இங்கே இருந்தால் உங்களோட உயிருக்கும் ஆபத்து அவங்கள யாரும் சொல்லலைங்க சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. இது நான் திரும்ப சொல்கிறேன், அதை நீங்கள் கோர்ட்டில் சொல்லுங்கள். பொய் சொல்கிறீங்கிற அதை தான் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் வாதத்துக்கு எடுக்கிறது இருக்குல்ல, இது ரொம்ப அவதூறாக இருக்குது. காப்பாற்ற போனவங்களை குற்றவாளியாக மாற்றுறதும் குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கிறதுங்கிறத எடப்பாடி பழனிசாமியிலிருந்து எதிர்கட்சியாக இருக்கிறவங்களாம் மைலேஜுக்கு பயன்படுத்துகிற மாதிரியே. விஜய் அவர்கள் ஒரு வீடியோ பதிவிட்டார்ல, அதில் என்ன சொன்னார் உங்களுக்கு தெரியும்? என்ன சொன்னார் நீங்களே சொல்லுங்க. அதாவது வேண்டுமென்றால் என்ன பழி வாங்குங்க, எங்க தொண்டைகளை பழி வாங்காதீங்கன்னு சொன்னாரு. அவர் தான் அந்த இடத்த தலைமை உரை ஆற்றினாரு. ஸோ அவர் தெரிஞ்சு தானே அதை சொல்லியிருக்காரு. அதுதான் அவர் எதுக்காக பேசினாரு. மூணு நாள் 4 நாள் பொறுத்து பேசுறாரு. ஆமா, 4 நாள் வரைக்கும் அவங்க யாரும் சம்பளத்தில் வரல. விஜய் வந்து அந்த இடத்துல இல்லை, நீங்கள் தப்பி போயிட்டாருன்னா அவர் தப்பி ஊருக்குலாம் போக சொல்லல, நாமக்கல்ல இருந்திருக்கலாம். இப்போ மக்கள் உனக்கு கேவலமா, அவனுக்கு ஒரு ரசிகரை நீ மதிக்கல, சாகட்டும். நெரிசல் காலையிலேருந்து தண்ணி இல்லாமல் இருக்கான், குடிக்க தண்ணி கொடுக்கல. எவனாவது கேட்குறான் நான் மீடியாவில் எவனாவது அங்கே வந்திருக்கிற ரசிகரோட குடிக்க தண்ணி கொடுக்கலங்க. குழந்தைகளும் பெண்களும் தண்ணி கொடுத்துருந்தா கூட அவங்க பழச்சிருப்பாங்க. அவங்க ஏன் செத்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு 3-4 மணி நேரம் வெயில நிற்கிறாங்க. அப்போ இந்த சாயந்தரம் மயக்கம் விடுற நேரம் என்ன, அவங்களோட சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை மயக்கம் விடுறாங்க. எல்லார் மனதிலும் கால் போன்று திமுக. நீங்க திமுக மேல சொல்றதுக்கு அவதூறு சொல்வதற்கோ அல்லது குற்றம் சொல்வதற்கு எவ்வளவு காரணம் இருக்கு. நான் என்ன சொல்றேன் அதை தான் கேட்கறேன். நீங்க வந்தது இல்லை தாமதம், அதனால தான் இது நடந்திருக்குது. அதை நீங்க கேளுங்க. நீங்க நாமக்கல்ல தங்கியிருக்கலாம்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க திருப்பி அவர் இருந்தா பாதுகாப்புன்னா உங்களை வீட்டில் போய் பெட்ஷீட் போட்டு பத்திங்க நைட்டே படுத்தீங்கன்னு சொல்லிட்டு 4 நாள் பொறுத்து வீடியோ போட்டுன்னு போலீஸ் சொல்லிச்சா? ஏதாவது காரணமா சொல்லுங்க. போலீஸ் சொல்லுச்சுன்னா, போலீஸ் அப்படிதான் சொல்லுச்சுன்னா, சார் விஜய் சார் நீங்க உடனடியாக இங்கேருந்து தப்பி வீட்டுக்கு போயிடுங்க, இங்க இருக்காதீங்க, பனையூர்ல போய் கம்பளி போத்திக்கிட்டு என்ன ஆனாலும் நீங்க வெளியவே வராதீங்க சார், ஒரு 4 நாள் பொறுத்து வீடியோ போடுங்க சார் போலீஸ் சொல்லிச்சா? சொல்லுங்க. இல்ல அப்ப 4 நாள் பொறுத்து ஏங்க வீடியோ போட்டாரு? இதை கேள்விங்க. 4 நாள் வரைக்கும் என்ன புடுங்கினாரா? 4 நாள் வரைக்கும் என்ன பண்ணாருங்க? 41 பேர் செத்துருக்கான் அவங்க கட்சியில். இவரால் தான் செத்துருக்கான். 41 பேர் செத்துருப்பதற்கு நீ குறைந்தபட்சம் நாமக்கல்ல தங்கியிருக்கலாம், எங்கேயாவது போய் அந்த இடத்துல கரூர்ல இருந்து வேலை நாமக்கல்ல தங்கியிருக்கலாம், மறுநாள் என்னன்னு விசாரணை பண்ணியிருக்கலாம், தொண்டர்களை விட்டு பாதுகாத்துருக்கலாம். அந்த பொறுப்பு உனக்கு இல்லை. திருச்சியாவது தங்கியிருக்கலாம், அதுவும் இல்லை. நீ சென்னைக்கு போய் சேர்ந்துட்ட. உன்னை திருச்சி விமானத்தில் விரட்டிக்கிட்டு பத்திரிகையாளர் கேட்கும் போது கூட நீ பேசாம போய் சேர்ந்தவன். அதுக்கப்புறம் சாயந்தரம் எப்போ 4ஆம் தேதி சாயந்தரமோ 3ஆம் தேதி சாயந்தரமோ வந்து அவர் பேட்டி கொடுக்குறாரு. சாயந்தரம் திங்கக்கிழமை, போன திங்களுக்கு முந்தின திங்கக்கிழமை சாயந்தரம் மத்தியானத்துக்கு மேலே வீடியோ போடுறாரு. அதுவும் அது கூட உன்னால் நேரடி பதிவு போட முடியல. நான் என்ன சொல்ல போக முடியல. இந்த வீடியோ பதிவு போடுறது உங்களுக்கு 4 நாளா? அப்போ இந்த மக்கள் நெரிசலில் ஒன்று கொண்டுருவாங்கன்னு போலீஸ் சொல்லிச்சா வீட்டுக்குள்ளே வீடியோ பேசுறதுக்கு? ஏன் போன உடனே நைட்டு வீடியோ போட முடியாதா? இல்லை என்ன நடந்ததுன்னு தகவல் என்ன நடந்ததுன்னு குற்றம் சொல்ற எல்லாரும் அங்கே போய் களத்தில் நிற்கிறான். ஏன் ஏமாமாலனியும் மற்றவனும் உங்கள் குரூப் உங்களுக்கு ஆதரவாக பேசுன குரூப்லாம் ஃப்ளைட் ஏறி எங்கே போச்சு இல்லை? உனக்கு இப்போ கருத்து சொல்கிறதுக்கு 4 நாளா? உன்னால் வர முடியலங்கிறதுக்கு 1000 காரணம் சொல்கிற. நீ தூங்கி வீட்டில் நைட்டு போய் படுத்து நல்லா தூங்கிட்ட, காலையிலேயாவது எழுந்து கருத்து சொல்லியிருக்கலாம், மத்தியானமாக சொல்லிக்கலாம், சாயங்காலம் சொல்லியிருக்கலாம். அவர் போடலை. நீங்கள் பத்திரிகையாளர்கள் நுணுக்கி பார்க்குறதே கிடையாது ஒரு விஷயத்த, சாலிடாகவே பொதுவாக பார்க்குறீங்க. அந்த ட்வீட் அவர் போடலைன்றேன். அவர் எப்போ அந்த ட்வீட் போகிறதுன்னா, அவர் திருச்சி விமான நிலையத்திலேருந்து சென்னைக்கு வராருல, அந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் அந்த ட்வீட் வந்திருக்கு. விமான நிலையத்தில் ஃப்ளைட்டில் போகும்போது எப்படி நெட்வொர்க் வரும்? அது நீ எடுத்து டைம் எடுத்து பாருங்க. அவர் பேரில் போடப்பட்ட ட்வீட் அது, அதுவும் அவர் போடலை. அப்போ நீங்கள் குரல் பதிவு ஒரு நேரடியான, உங்களால் நேரடியாக போனால் தான் பிரச்சனை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் குரல் பதிவு நீங்கள் வீடியோவில் போட்டிருக்கலாம், உங்களோட நேரடி சாட்சி அப்படின்னா வாய்ஸ் போடலாம். இன்றைக்கி எவ்வளோ சாதாரணமாக இருக்குது. அதை போடுவதற்கு 4 நாளுங்கிறது எவ்வளோ உதாரித்தனமாக இருக்கிற, இன்றைக்கி எவ்வளோ பொறுப்பட்டு இருக்கிறேன். உதாரித்தனத்தனமாக 41 பேர் செத்துருக்குறாங்க. அவ்வளவு அக்கறை. நீ 4 நாள் 3 நாள் உன்னை இது ஒரு பிரச்சனையே உனக்கு இல்லை. 3 நாள் இது நாடே ஸ்தம்பிக்குது, நாடே பதற்றம் அடையுது. உனக்கு அது ஒரு பிரச்சனையே இல்லாமல் சாவுகாசமாக ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றிக்கிட்டு வேறு மாதிரி பண்ணிக்கிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு மெல்லமாக அப்படியே காதில் ஒரு மைக் வச்சுக்கிட்டு அங்கே ப்ராம்ப்ட் பண்ணுற மாதிரி மெல்லமாக யோசிச்சு பேசுகிற ஒரு வீடியோ ஒரு இடத்தில் 41 பேருக்கு துயரத்து கூட சொல்லலை. மாறாக என்ன பண்ணுதுன்னா, அதே குற்றவாளிகளை பார்த்து தன்னோட நியாயப்படுத்திக்கிட்டு என்ன பண்ணுறது, அடுத்த மதிய இலக்கணை கைது பண்ணாங்க அன்றைக்கி காலையில், சாயந்தரம் வீடியோ வருது. ஏன்னா அடுத்தது நான் கிட்ட வருமோங்கிறதுக்காக இதை சொல்கிறாரு. அப்போ நீ 41 பேர் செத்தது உனக்கு கவலை இல்லை. என்னன்னா திமுக சேர்ந்தவங்க தான் பண்ணிட்டாங்க, 40 ரூபாய் அவ்வளோதான் காரணம் போலீஸ் எல்லாம் சொல்றேன்ல. நீங்க 41 பேர், நான் என்ன சொல்றேன், 41 பேரை கொண்டதுக்கு பதில் என்ன கொண்டு இருக்குன்னு சொல்லிருக்கலாம்ல. ஏன் சொல்லல? நான் என்ன கேட்கிறேன், சொல்லலங்க, அது சொல்லல, அது வரைக்கும் சொல்லல. எப்போ சொல்றாரு? அந்த 4ஆவது நாள் வீடியோ கூட 40 நீங்க திமுக அரசு தான் 41 பேர் கொண்டதுக்கு காரணம்னா விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்கணும், இந்த அரசே முதலமைச்சர் 41 பேரை உங்க காவல்துறையை வைத்து நீங்க கொண்டதுக்கு பதில் என்னை கொண்டிருக்குன்னு சொல்லிருக்கணும். அது கொண்ட நான் சொல்றேன், அடுத்தது சொல்றேன். அப்ப என்னன்னா, மதிய இலக்கணை கைது பண்ண உடனே என்ன பண்றாரு, கொண்டது ஒரு பிரச்சனை இல்லை, 41 பேர் செத்த போடுறது அவருக்கு பிரச்சனை இல்லைங்க. என்னன்னா அடுத்தது காலையில் அவங்க மாவட்ட செயலர் மதிய இலக்கணை கைது பண்ணத பிரச்சனையால தான் என்ன பண்றாரு,
அவர்களை கைது பண்ணுவதற்கு பதில் என்னை கைது பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்றாரு இவர்? நல்லா யோசிங்க. 41 பேர் செத்து போனதை பத்தி அவருக்கு ஃபீல் இல்ல. நீ ஃபீலர் தான் இந்த அவதூற 41 பேர் செத்து போனதே கவலை இல்லன்னு என்ன கவலை என்ன பதிவு? நான் என்ன இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த வீடியோ தவிர என்ன பதிவு இருக்கு விஜய் கிட்ட சொல்லுங்க. வேற அவரால வேற என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுங்க? உங்களால என்ன பண்ண முடியும்? என்னால என்ன? இப்ப எனக்கு கவலை இருக்கா? நான் வந்து அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வீடியோல பேசுறவங்க, கருத்து சொன்னவங்க, நேர்ல போனவங்க எல்லாம் கவலையா இருக்காங்களா இல்லையா? ஒவ்வொரு வார்த்தை நீங்க கேட்கிற வார்த்தையில உங்க வார்த்தையில கவலை இருக்கா இல்லையா? நான் பேசுறதுல இருக்கா இல்லையா? இது போன்ற சம்பவம் இனி நடக்க கூடாது. இது போன்ற வார்த்தைகள்ல ஒரே ஒரு கவலை தோர்ந்த வார்த்தை விஜய் பேசுற வீடியோல காட்டுங்க. விஜய் போன வீடியோல காட்டுங்க. அவர் என்ன சொல்றாரு? திரும்பவும் தன்னை ஜஸ்டிஃபை பண்ணுவதற்கும் கைது நடவடிக்கை தடுப்பதற்காக தான் சொல்றாரு. எங்கேயாவது ஒரு இடத்துல 41 பேர் இருந்த குடும்பத்துக்கு என்ன சொல்லிருக்காரு? சிபிஐ விசாரணை போனாங்க இல்லையா? அது நீதி வேண்டி தான் சிபிஐ விசாரணை போனாங்க. ஏன் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடல? அதாங்க சிபிஐ விசாரணைக்கு ஏன் போறாங்க? அதுதான் நான் கேக்குறேன். இவங்க தான் சொல்றேன் சிபிஐ விசாரணை கூடாது. மாநில அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட அந்த ஆணையை விசாரித்தால் நீதி கிடைக்காது. மத்திய காவல்துறை நல்லா தெரிஞ்சுங்க. சிபிஐ விசாரணை ரொம்ப முக்கியமானது. இதற்கு முன்னால் அந்த இந்த ஊர்ல வந்து காவல்துறையால் தூத்துக்குடியில ஒரு பையன் காவல்துறையால் படுகொலை செய்யப்பட்டான். ஒரு பையன் அது தமிழக அரசின் காவல்துறை சார்ந்த இருக்கிறதுனால அப்போ என்ன பண்ணார் முதலமைச்சர்? இது நியாயம் வேணுங்கிறதுனால என்னதான் நியாயமா பண்ணாலும் ஒருவேளை இதை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ் நியாயப்படுத்திக்கிறதுக்கு ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு அவரே அறிவிச்சாரு. சிபிஐ யாரு? முதலமைச்சர் தன் போலீஸ்க்கு எதிராக சிபிஐ விசாரணை அன்னி அறிவிச்சாரு. ஏன்னா போலீஸால் ஒருத்தர் படுகொலை பண்ணியிருக்கிறான். அப்போ நான் என்னதான் இந்த போலீஸை வச்சு விசாரிச்சாலும் என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து இது நியாயம் இல்லைன்னு கருதுவாங்க. அப்போ இதில் நடுநிலையாக காட்டணும்னா இந்த போலீஸ் செய்த படுகொலையை போலீஸ் வச்சு விசாரிக்க தேவையில்லை, அதனால சிபிஐ வரட்டும்னு அவர் அறிவிச்ச போது அந்த நியாயமான அறிவிப்பின் போது என்ன பண்ணார் விஜய்? அதே போல வேணாம்னு சொன்னார். இந்த வழக்குல இந்த வழக்குல அரசோட பங்களிப்பு எதுவும் கிடையாது. இது நிகழ்த்தினது அந்த சம்பவம் நடந்ததுல இதுல போலீஸ் விசாரணை செய்தா தவறு சொல்ல போகுது. நீங்க சிபிஐ விசாரணைக்கு தேவைங்கிறத வந்து சம்பவம் தான் நிரூபிக்கணும். போலீஸ் நடத்துற வன்முறை, அரசு நடத்துற வன்முறையா தான் சிபிஐ விசாரணை தேவை. நீங்க ஒரு சம்பவம் நடந்திருக்குது, விபத்தா நடந்திருக்குது, இந்த மாதிரி நெரிசல் நடந்திருக்குதுன்னா இதுக்கெல்லாம சிபிஐ விசாரிப்பாங்க. இந்த விசாரணை வந்து நியாயமா இல்ல, இது நீதி கிடைக்கல, இதுல வந்து ஒரு சார்பா இருக்குன்னு விசாரணை முடிந்ததுக்கு பிற்பாடு தான் சிபிஐக்கு போனோம். அடிப்படை அதாவது பேசிக் இல்லாம பேசக்கூடாது. ஒரு குற்றச்சாட்டை நீங்க கேக்குறீங்கன்னா உங்களை நான் குற்றவாளின்னு சொல்றேன்னா நீங்க குற்றவாளி நிரூபிக்கிறதுக்கு ஆதாரம் நான் கொடுத்துடணும். அந்த ஆதாரம் சரியில்லைன்னா தான் நீங்க மேல் விசாரணைக்கு போகணும். இப்போ உயர்நீதிமன்ற விசாரணை முடிவு வந்துருச்சுன்னா எனக்கு திருப்தி இல்லைன்னா தான் நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவீங்க. எடுத்த உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது இல்ல. அது மாதிரி தான் சிபிஐ கேட்பது என்பது உள்நோக்கம் கொண்டது. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா தன்னை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறார். என்னன்னா இதில் தான் குற்றவாளின்னு எப்படி விசாரணை பண்ணா தெரிஞ்சிடும். அப்ப என்ன பண்றாருன்னா என்ன பண்றாருன்னா இவர் என்ன எதுக்காக சொல்றாருன்னா இந்த விசாரணையில தாவேகா குரூப் குற்றவாளின்னு எல்லாருக்கும் தெரியுது, சாட்சி அப்படிதான் இருக்குது. அதனால போலீஸ் ரிப்போர்ட் முடியும் போது விசாரணை முடியும் போது இவங்க குற்றவாளின்னு தெரிஞ்சிடும். என்ன பண்றாரு விஜய்? இது வந்து தெரிஞ்சதுக்கு பின்னாடி நம்ம குற்றவாளின்னு ஆயிடும்னா முன்கூட்டி சொல்லி வைக்கிறது. நாங்க அன்னைக்கே சொன்னோம் சிபிஐ விசாரணை பார்த்தீங்களா எங்களை குற்றவாளின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி வைக்கிறதுக்காக குற்றவாளிகள் எப்பவுமே எச்சரிக்கையா இது மாதிரி அடுத்த துண்டை போட்டு வைப்பாங்க, நான் குற்றம் செய்யலைங்கிறதுக்காக. அப்போ விஜய் தரப்போட சிபிஐ எதிர்பார்ப்பு கேள்வி என்பது தான் போய் ஒளிஞ்சிக்கிறதுக்கு தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த சிபிஐன்னு கேட்கிறாரு. நாளைக்கு உண்மை வெளியே வரும்போது குற்றவாளி ஆயிட்டா இது நியாயம் இல்லை, நான் அன்னைக்கே கேட்ட சிபிஐ விசாரணை சொல்லலாம்ல, அதுக்காக தான். இன்னொரு விஷயம், திமுக அரசாங்கத்தின் மீது அன்னைக்கு நடந்த நிவாரண பணிகள் நேரில் பார்த்ததெல்லாம் பாராட்டுக்குரியது. ஆனால் கரூர் அவ்வளோ விரைந்து சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர் அவர்கள் ஏன் வந்து கள்ளக்குறிச்சி கருணாபுரம் அந்த துயர சம்பவத்துக்கு போல? அதனால சந்தேகம் வரும்பிட்டு ஏங்க போனோம் அது கேட்குறேன். அங்க மாவட்ட நிர்வாகம், போலீஸ், கலெக்டர் சரியா செயல்படாத ஒரு சம்பவத்துக்கு தான் முதலமைச்சர் போனோம், பிரதமர் மந்திரி போவாங்க. மற்றபடி கள்ளக்குறிச்சி சம்பவத்துல மாவட்ட நிர்வாகம் சரியா செயல்படலையே. மாவட்ட அது நடவடிக்கை நான் சொல்றது என்னன்னா காவல்துறையோட நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகத்தின் நடவடிக்கை திருப்திகரமா இருந்தா முதலமைச்சர் போக வேண்டிய அவசியம் இல்ல, எந்த சம்பவத்துக்கும் போக வேண்டியது இல்ல. இது அப்படி இல்ல. கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகம் திருப்திகரமா செயல்படுதுங்களா? இது அப்படி இல்ல. இது வந்து நிகழ்த்தப்பட்ட விபத்து போல் 41 பேர் இறந்து போறாங்க நைட்டு நசுங்கி. அதனால சந்தேகம் வந்தது. நீங்க சொல்றது சரி சார். அதாவது முதலமைச்சர் விரைந்து போனார், நிவாரண பணிகள் மேற்கொண்டார், அதெல்லாம் வரவேற்கிறாங்க. ஆனா என்ன சந்தேகம் வருதுன்னா ஏன் கள்ளக்குறிச்சி வேற வார்த்தை இங்க ஏன் போனாரு சந்தேகம் வருது. அப்பதான் சந்தேகம் பேசாதீங்க. ஏன் போனார், அதுக்கு போனார், இதுக்கு போனார். யார் குற்றவாளியை? ஆமா குற்றவாளினா தாவேகா கட்சி தான் குற்றவாளி. அதனால தான் ஓடி வழிறாங்க. ஏன் களத்துக்கு வரல? நீங்க உங்களோட நோக்கம் என்ன ஆகுதுன்னா உங்க கேள்வி இதை வந்து கேட்கும்போது அந்த தரப்பை நீங்க வந்து பேசுறீங்க. இது எப்படி தெரியுமா இருக்கும்? ஏதாவது சம்பவம்னா தலித் மக்கள் மீது அவனாவது கொடுத்து விட்டுருவான். அப்போ பேசுறவங்க என்ன பேசுவாங்க தெரியுமா? தலித் மக்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க.
நீங்க பாதுகாப்பா இருக்கணும். தவறு நீங்க நடக்காம அதே மாதிரி பார்த்துக் கொள்ள வேண்டிய பெண்கள் கடமை மீது வந்து இல்லைங்க, ஆளுகிற அரசாங்கம் இன்னொன்னு தான் சொல்றேன், சார். குழந்தைகள் மீது பாலியல் வன்முறை செஞ்சிருவான். எவனாவது குழந்தைய பாலியல் வன்முறை செஞ்சிருவான், அல்லது குழந்தைகள் கிட்ட பாலியல் ரீதியா சீண்டல் வச்சுப்பான் பெண்கள் கிட்ட. ஆனா ஜஸ்டிஃபை பண்ணி பேசுறது தெரியுமா? அப்புறம் பெண்கள் நல்லா உடை உடுத்தணும், பெண்கள் நாகரிகமா நடத்திக்கணும், பொது இடத்துல வந்து தனியா போக கூடாதுன்னு குற்றவாளியை விட்டுட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு அறிவுரை சொல்வதும் அவங்க கிட்ட சொல்றதுக்கு பாருங்க, அது போன்ற வையக்கு தரம் தான் இது. திருப்பி திருப்பி பேசுறது. அப்ப பாதிக்கப்பட்டவர்களை பற்றி நீங்க பேசாம நீங்க குற்றவாளியை சேவ் பண்ற மாதிரியான உங்க கருத்துக்கள் இருக்கு பாருங்க, அதுதான் இன்னைக்கு விஜய் வந்து குற்றவாளி நான் பாதுகாப்பு உங்களோட கேள்வி உங்களோட கேள்வி இல்ல, இது தொடர்ந்து இருக்குது கேள்வி. இது எடப்பாடியின் கேள்வியாக இருக்குது. உங்க கேள்வி பாஜகவின் கேள்வியா இருக்குது, எடப்பாடியின் கேள்வியா இருக்குது, பிரேமலதாவின் கேள்வியா இருக்குது. அதனால தான் நான் திரும்ப நீங்க வந்து ஒட்டுமொத்தமா நீங்க திமுக முட்டு கொடுத்து பேசுறீங்க. அது வந்து இல்ல, முட்டு கொடுத்தலாம் சொல்லாதீங்க. முட்டு கொடுத்து இல்ல, உங்ககிட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சியும் உங்ககிட்ட வந்து ஒரு இழிவான கண்ணோட்டம் இருக்குது. அதுக்கு நான் பதில் சொல்றேன். உங்க கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன். நானா முட்டு கொடுத்து பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் பதில் சொல்றேன். என் கேள்வி என் பதில லாஜிக்கா உங்களால எதிர்கொள்ள முடியல. அப்ப என்ன பண்றீங்க? இன்னொரு அவதாரம் தூக்கிட்டு வரீங்க. நானா வந்து திமுக அதை செஞ்சது இப்படி செய்யலன்னு நான் சொல்லல. நீங்க சொல்லுகிற குற்றச்சாட்டுக்கு லாஜிக்கலா நான் பதில் சொல்றேன். அதுக்கு உங்களுக்கு பக்தி இருந்தது. தலைவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா இது ஆளுங்கட்சிக்கு சந்தேகம் இருக்கிறது. உங்க கேள்வி நான் என்ன சொல்றேன், எல்லார் கேள்வி உங்க கேள்வியை கேட்காதீங்க. இது விவாதம் பண்ணியாச்சுன்னு திருப்பி சொல்றேன். நீங்க புதுசா யோசிச்சு கேளுங்க. உங்களுக்கு புத்தி இருக்குல்ல, சொந்த புத்தி, அதுல இருந்து கேளுங்க. நீங்க மத்தவங்க கேட்ட கேள்வி விவாதம் பண்ணியாச்சு, உங்க கேள்வியில நான் பதில் சொல்லி முடிச்சிட்டேன். அதுதான் கோர்ட் சொல்லுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வரிசைப்படுத்தி சொல்லுச்சு. நான் சொன்னதுக்கு பிற்பாடு தான் கமிஷனர் அதே மாதிரி சொல்றாரு அந்த சாட்சியை வச்சு. அதுக்கப்புறம் ஐஏஎஸ் சமுதா அவங்களும் அதே மாதிரி தான் சொன்னாங்க, என்னென்ன நடந்தது சம்பவம் சொன்னாங்க. இதுக்கு எல்லாமே எவிடன்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். இதுக்கப்புறம் வேற ஏதாவது இருந்தா உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி. நன்றி தம்பி, மகிழ்ச்சி.